ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விஜயவாட கனகதுர்கம்மா கோவிலுக்கு தான் மாலை போட்டு இருமுடி கட்டி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ தான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இது 2 நாள் முன்னாடி வீட்டாண்ட விளக்கு பூஜை வச்சாங்க. அன்றைக்கி எனக்கு முருகருக்கு கலசம் எடுக்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கலசம் எடுக்கிறது. கலசம் பிடிச்சிட்டு நம்ம ஏரியா ஃபுல்லாகவே ஊர்வலம் நடந்து வரணும்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது, என்னால் முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சக்தி அப்போ இன்னைக்கு வந்துடுச்சு. நல்லபடியாக நம்ம ஏரியா ஃபுல்லாகவே சுற்றி வந்தாச்சு. இது 2 நாள் கழிச்சு அன்னைக்கு இருமுடி கட்டுற இதுதான். ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு தான் கட்டினாங்க. அவங்க கன்னிசாமின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அவங்களுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கட்டினாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாளைக்கு தான் மாலை போட்டோம். நான் ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸ் பேக் மாலை போட்டேன். அம்மனுக்கு தான், துர்கை அம்மனுக்கு ஒரு 5 டேஸ்க்கு தான் மாலை போட்டிருந்தேன். அது சடனாக மாலை போட்டது தான். அதனால 5 டேஸ்க்கே போட்டாச்சு. அப்போ எனக்கு ரொம்ப கனவுல அம்மன் வந்துட்டே இருந்தாங்க, நீ மாலை போட, அது மாதிரி சொன்ன மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதனால 5 டேஸ்க்கு மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ 10 டேஸ் கழிச்சு எங்கள் பாப்பா வேண்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு சரி நானும் மாலை போட்டு போயிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி இருமுடி கட்டிட்டு அதுக்கப்புறமா அன்னதானமும் அங்கேயே போடுவாங்க வீட்டாண்டியே. இது அம்மா வீட்டாண்ட இருக்கிற கோவிலாண்ட தான் செய்வாங்க. அதுக்கப்புறமா அங்கேயே சாப்பிட்டுட்டு இருமுடி கட்டுற வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இருமுடி கட்டினதுக்கு அப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு எக்மோர் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம் ட்ரெயினுக்காக. ஈவினிங் ஒரு 5 o'clock ட்ரெயின் ஏறிட்டு காலையில் விடியங்காலையில் 4 மணிக்கு தான் விஜயவாடா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு இந்த மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் மேலேயே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருமுடி கட்டினவங்களும் பார்த்தீங்கன்னா 110க்குள்ளே தான் இருப்பாங்க, ஒரு 110க்குள்ளே இருப்பாங்க. அப்புறமா நாங்கள் அந்த மண்டபத்துக்கு வந்துட்டு ஒரு 5-6 மணிக்கெல்லாம் திருப்பியும் இடுமுடி தலைமையில் வச்சுட்டு எல்லாமே கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இங்கே கிருஷ்ணா நதி இருக்குது. அங்கே இங்கே தலைமொழிகிட்டு அதுக்கப்புறமா நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. அங்கே தண்ணி இல்லை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணி இருந்தது. இங்கே டேப்பில் தான் நிறைய பேர் தலைமொழிகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஈர துணியோடவே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிரிவலம் தான் இப்போ போயிட்டு இருக்கோம். கிரிவலம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 6 o'clock ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அவ்வளோ சீக்கிரமாகவே வந்துட்டோம். எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 20 கிலோமீட்டர்ஸாக 16 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறது கிரிவல பாதை. அதுக்கப்புறமா 4 கிலோமீட்டர்ஸ் மேலே ஏறுறதா. கோவிலுக்கு சின்ன மலை இருக்கும், அங்கே மேலே ஏறுறதா. கிரிவலம் செல்லும் பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மனோட ஸ்டாச்சு எல்லாம் வச்சுட்டு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டே போயிட்டு இருந்தோம். நடந்து அப்படியே போயிட்டு இருந்தோம். அங்கங்கே வாட்டர் மட்டும் வச்சுருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் பிரசாதமும் கொடுத்துட்டு இருந்தாங்க நடுவில். அங்கே இருக்கிற கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. நம்ம ஊரில் இருக்கிற கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேக்கா இருக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணுச்சு. இது மாதிரி அங்கங்கே அம்மனோட அவதாரம் எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் அங்கங்கே கொடுத்துட்டே இருந்தாங்க. அங்கங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. கட்டினது இல்லை, ஆர்டிஃபிஷியலாக அந்த பிளாஸ்டிக்கில் ஏதோ செட் பண்ணி வச்சுருந்தாங்க அவசரத்துக்கு போகிறதுக்காக லேடிஸ்க்கு. அங்கங்கே 2-3 கோவிலுக்கு மட்டும் போயிட்டு சுற்றிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அம்மாவும் எங்கள் கூட வந்திருந்தாங்க. அவங்களால நடக்க முடியாது கிரிவலம்னு சொல்லிட்டு அவங்க ரூம்லேயே இருந்துட்டாங்க. அவங்க டைரெக்டாக கோவிலுக்கு வருவோம், நீங்கள் நடந்து வாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் தெரிஞ்சவங்க கூட நடந்து வந்தோம். நம்மளுக்கு அந்த ஊர் தெரியாது இல்லைங்களா. ஒவ்வொருத்தரும் ஸ்பீடாக போகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஸ்லோவாக போகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா இருந்தாங்க, வீட்டாண்ட இருக்கிற அண்ணா, அவங்க கூட தான் நாங்கள் போனோம். இப்போ கோவிலுக்கு வந்தாச்சு. இது கீழேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வருமா, அப்படியே லைன்லேயே போகிற மாதிரியே இருக்கும். இது ஒரு சின்ன மலை தான்.
இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் முன்னாடி பாப்பாவை சின்ன குழந்தையா இருந்தா அவளையும் கூட்டின்னு வந்தேன். இப்போ வந்து நம்ம மலை மேலே தான் ஏறுறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் பாப்பா ஒரே இது பண்ணிகிட்டே வந்தா, எங்கே மலை இருக்குது, இங்கே ரோடு தான் இருக்குது, மலை எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தா. அது அப்பப்போ சொல்லுவேன் அவகிட்ட இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து ரொம்ப தொல்லை பண்ண. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் வந்து இருமுடி கட்டிட்டு அதுக்கப்புறமா அவளையும் தூக்கிட்டு தான் நடந்து வந்தேன். சில நேரத்தில் வந்து அப்படிதான் அன்னைக்கு போயிடுச்சு. இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறமா வெளியே தான் வந்திருக்கோம். வெளியில் வந்ததுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டினதுல எல்லாம் அரிசி அதெல்லாமே வந்து அங்கே கோவிலே எடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த மண்டபத்துக்கிட்ட போயிட்டு அங்கே இறக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க எடுத்து கோவிலுக்கு அனுப்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. கோவில்லையே வந்து எல்லாமே அவங்க எடுத்துட்டு நம்மளை கொஞ்சம் வந்து அரிசி எடுத்துக்க சொல்கிறாங்க. நம்ம கையால் வந்து அதை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பொங்கல் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பொங்கல் தான் வச்சோம். அன்றைக்கி வந்து சுற்றி எல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து தேங்காவை உடைச்சிட்டு அந்த இருமுடி கட்டின இதில் வந்து 3 தேங்காய் கொடுத்தாங்க. அதில் 2 தேங்காய் கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இங்கே வந்து அக்னி குண்டத்தில் தான் போட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு தான் வந்தோம். நாங்கள் வந்து 12 o'clock 1 o'clock எல்லாம் வந்து ரூமுக்கு போயிட்டோம். அன்றைக்கி ட்ரெயின் வந்து 9:45க்கு ட்ரெயின் இருந்தது. அதுக்காக வந்து சரி ரூம் கிட்டே இருக்கிற சின்ன சின்ன கடையில் சாப்பிட்லான்னு பார்த்தா அன்றைக்கி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கடைங்கள்லாம் இல்லை. இதுதான் ஆந்திரா சைடு போனாவே வந்து ஒரு சின்ன டிஸப்பாயிண்ட்டு. ஏன்னா சீக்கிரமாகவே கடையெல்லாம் மூடிடுவாங்க. நம்மளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கடைக்கு போனாலும் எந்த நேரத்தில் போனாலும் ஏதாவது கிடைக்கும். அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய ஊருக்கு போயிருந்தப்போ ஆந்திரா சைடு இது மாதிரி தான் நடந்திருக்கு. அங்கேயே வந்து ஸ்டேஷன்கிட்டேயே வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்குள்ளே வந்து ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அம்மனோட அருள் உங்கள் எல்லாருக்குமே வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானும் வேண்டிக்கிட்டேன். எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.